வணக்கம் ஆயுஷம் சேர்ந்துருக்கேன். நான் உங்கள் ஆனந்தன். என்ன இது ஸ்க்ரீன் ரொம்ப பிளாக்காக இருக்குது, எங்கேயோ வெளிச்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பிடிடிஆர்பி டீச்சர்ஸோட லைஃப் அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, எங்கேயோ குட்டியாக ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் என்னென்னா, என்றைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு வெளிச்சம். முக்கியமாக நம்ம தேர்வு எழுதிட்டோம் அப்படின்ற வெளிச்சம். ஸோ இந்த வெளிச்சம் நம்ம பெருசாகணும், இருள் நீங்கி ஒளி வெள்ளம் பரவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நியூஸாக வரணும். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடுன்ற மாதிரி, பிடிபிஆர்டி தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்தால் தான் டார்க்லேருந்து நம்ம லைட்குள்ளே வர முடியும். நம்முடைய தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் முடித்த பிறகு இவங்கெல்லாம் +1 +2 எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக போகிறாங்க. அடுத்து +1 அட்மிஷன் நடக்க போகுது. அது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான வேக்கன்சி அதை பொறுத்து மாறுபடும். ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமே, 3 லட்சம் மாணவர்கள் தமிழக அளவில் 3 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா அந்த 3 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்துருக்காங்க, ஓகே. அந்த மாணவர்கள் பள்ளிக்குள்ளே வரும்போது அவர்களுக்கு பாடத்தை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்காங்களா? பட்டதாரி ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டுள்ளதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க். ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு 2600 காலி பணியிடத்தோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்பியே ஆகணும். 3 லட்சம் மாணவர்கள் சேர்ந்தார்கள் அப்படின்னு பெருமையாக நம்ம சொல்லிக்கிட்டாலும், மாணவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் ஆசிரியர்கள் அந்த இடத்துல இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் பள்ளிக்கல்வித்துறையும் நம்முடைய ஆசிரியர் தேர்வாரியம் இந்த மாணவர்கள் நலன் கருத்தில் கொண்டு விரைவில் பிடிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ வித் ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2700 ஆசிரியர்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணியிடங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பரவும். அதே மாதிரி கூடுதலாக உருவாக்கப்படுகின்ற பணியிடத்துக்கான ஆசிரியர்களோட வாழ்க்கையிலும் வெளிச்சம் உருவாகும். ஓகே, மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவலும் உடனடியாக கிடைக்கும். இது ஆயுஷாவின் அச்சம் தவிர.